எடப்பாடி அருகே அரசு உயர்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு மாணவிகளிடம் சில்மிசம் செய்த தற்காலிக தமிழ் ஆசிரியையை பூலம்பட்டி போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை. சேலம் மாவட்டம் எடப்பாடி ஒன்றியம் இருளப்பாளியில் செயல்பட்டு வரும் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 154 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இதனிடையே அப்பள்ளியில் தற்காலிக தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்து வரும் பிரகதீஸ்வரன் சனிக்கிழமையான இன்று சிறப்பு வகுப்புகள் நடத்துவதாக 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளை மட்டும் வரவழைத்துள்ளார். அப்போது தமிழ் ஆசிரியர் பிரகதீஸ்வரன் மது போதையில் இருந்ததாகவும் தொடர்ந்து மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாகவும் மாணவிகள் பெற்றோர்களிடம் கொடுத்த தகவலை அடுத்து பெற்றோர்களும் அப்பகுதி பொதுமக்களும் பூலம்பட்டி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர். பின்னர் அப்பள்ளிக்கு போலீசாருடன் சென்று பார்த்தபோது ஆசிரியர் பிரகதீஸ்வரன் அவரது வீட்டிற்கு தப்பி சென்று விட்டார். உடனடியாக அவரது வீட்டிற்கு சென்ற போலீசார் பிரகதீஸ்வரனை கைது செய்து பூலம்பட்டி காவல் நிலையம் அழைத்து சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிறப்பு வகுப்புகள் நடத்துவதாக அரசு உயர்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு மாணவிகளை பள்ளிக்கு வரவழைத்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட தற்காலிக தமிழ் ஆசிரியர் பிரகதீஸ்வரனை கைது செய்யப்பட்ட இச்சம்பவம் அப்பகுதி பள்ளி மாணவ மாணவிகளிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. என் பேர் பழனிசாமி சார். இருப்பாளி ஹைஸ்கூல்லையும் சார். இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு ஸ்கூலில் பிள்ளைங்க வந்திருக்குதுங்க. வந்த வெட்டி ஸ்கூலை திறந்து விட்டு இந்த சாமி போய் சரக்கு சாப்பிட்டு வந்துட்டு திருப்பியும் மறுபடியும் வந்து பாப்பா வந்து ஏதோ டெஸ்ட் வச்சிருக்கிறாங்க. அந்த பேப்பர் எழுதிட்டு போன வெட்டி இன்னொரு சாமி பொண்ணை கூப்பிட்டு வேற பொண்ணை கூப்பிட்டு ஒரு ஏதோ இது பண்ணிக்கிற அப்படி பேக் டச் பண்ணிக்கிற அப்படி திருப்பி இந்த சாமி இன்னொரு சாமியும் கூப்பிட்டு பேக் டச் பண்ணி பிரச்சனை ஆயிருக்குது சாமி. அவர் பேர் என்ன? அவர் யாரு? வாதியார் பேர் பிரகதீஸ்வரன். அவர் என்ன கன்ஃபர்ம் ஸ்டாஃபா இல்ல டெம்பரரியும் சார். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஏதாவது பண்ணிருக்காங்க பிள்ளைங்க ஏதாவது சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்கிறாங்க சார். ஆனா அது பெருசா நாங்க எடுத்துக்கல. இன்னைக்கு வந்து பார்க்கலதான் போதையில அந்த சாமி போதையிலேயே இருக்குது. டெய்லியுமே ஸ்கூல் குடிச்சிட்டு வர்றாரா? பண்ணிக்கு கூட குடிச்சாரு? இன்னைக்கு தான் குடிச்சிட்டு வந்திருப்போம். அப்படின்னு ஏற்கனவே ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு அதான் நடந்துட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடியுமே வந்து குடிச்சிட்டு வரவர் தான். அது வந்து எல்லா ஸ்டாஃப்ஸுமே தெரியும். ஆனா குடிச்சிட்டு எப்படி அலோவ் பண்றாங்கன்னு தெரியல. இப்படி குடிச்சிட்டு வரவருக்கு எப்படி வந்து ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறதுக்கு அலோவ் பண்றாங்கன்னு தெரியல. பொண்ணுங்களை 10th தனியா விடுறாங்க. இந்த மாதிரி பிரச்சனை இப்ப நடந்துட்டு இருக்கு. இது வந்து இப்ப ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு இப்ப அந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணுக்கு நடந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆனா பொண்ணுங்க வந்து வெளியில வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு எல்லாம் பப்ளிக்ல நடந்து இப்ப பிள்ளை இது மாதிரி பண்ணாங்க. பசங்க பையன் ஸ்கூல் படிக்கிறான். அந்த பையன் ஸ்கூல் பையனும் சேர்ந்து சொல்றோம்.